வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ். நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனல்ல வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சம்ம குயிக்கா போறோம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா மல்டிப்ளை பை 11. ஓகே, நம்ம 2 டிஜிட் எடுத்துருக்கோம். 96 into 11 into 11 நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் டிஜிட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஃப்ரண்ட்ல எழுதிக்கணும். இன்டர்மீடியட்ல நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதுனா போதும், சம் பண்ணி எழுதணும். அப்போ 9 + 5 9 + 6 15. பட் 15னா இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் நம்ம இதுக்கு பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கேரியை இங்கே பிளேஸ் பண்ணிக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இது 10 ஆயிடும். நம்மளுடைய ஆன்சர் என்னது 1056. ஓகே, நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம லாஸ்ட் டிஜிட் அப்படியே எடுத்துக்கணும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுட்டோம். என்ன பண்ணணும், இதனே ப்ளஸ் பண்ணி எழுதணுமா. 6 + 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 11. ஸோ 1 கேரி 1. அடுத்தது 5 + 4 வந்து நம்மளுக்கு என்னது 9. 9 + 1 10. அப்போ அந்த 0 கேரி 1 இருக்கு இல்லையா, அதை இங்கே ப்ளஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5016. நெக்ஸ்ட்டு மோர் தென் 3 டிஜிட் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும் 7. 7 + 4 வந்து நம்மளுக்கு என்னது 11. ஸோ 1 கேரி 1 இங்கே போடணும். அடுத்து 4 + 3 வந்து நம்மளுக்கு என்ன 7. 7 + 1 8. நெக்ஸ்ட்டு 3 + 4ங்கிறது 7. இது கேரி இல்லை, அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து 4 + 8 நம்மளுக்கு என்ன 12. 12னா இப்போ 2 கேரி 1 இருக்கும். லாஸ்ட் 8 டிஜிட் அப்படியே எழுதணும். பட் 8ல் இங்கே ஏற்கனவே 1 இருக்கனால அதை ப்ளஸ் பண்ணி எழுதணும் 9. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சா. ஸோ நம்ம 11 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் நடுவில் ஆட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் அப்படியே வந்துடும். கேரி இருக்கனால இப்போ இங்கே 8 தான் நமக்கு வரணும். பட் இதில் கேரி வந்தனால அந்த கேரி நம்ம இதில் ப்ளஸ் பண்ணி எழுதிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பை 111 பார்க்குறோம். ஓகே, 2 டிஜிட் நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ 1 டைம்ஸ் ஆஃப் 25 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25 தான். 25 அப்படி கேபிட்டல் எழுதிக்கோங்க. மிச்சம் ரிமைனிங் எத்தனை 1 இருக்கு, டபுள் 1 இருக்கு. ஸோ நீங்கள் இந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7. அந்த 7-ஐ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கணும். ஓகேயா, இதான் அதோட ஆன்சர். இதில் இந்த டைப் 2 இருக்கு. இப்போ இதில் கேரி நம்மளுக்கு வரல. ஸோ நம்ம ஈஸியாக ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து கேரி இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 6 1 டைம் வந்து 6 8 அப்படி எழுதிடுவோம். இப்போ இதனே ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும் இல்லையா. 14 கிடைச்சுன்னா அப்போ நமக்கு 4-ஐ வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். எத்தனை டைமு 2 டிஜிட்ஸ் இருக்கா பேலன்ஸ், அப்போ 2 ரிப்பீட் பண்ணிடுவோம். பட் இப்போ கேரி 1 வருது. ஃபர்ஸ்ட் டைம் 14 4 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன 14னால ஃபர்ஸ்ட் 4 அப்படியே வந்துடும். அப்போ ரிமைனிங் அந்த 1 கேரி வந்து இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஓகேயா, அப்போ நெக்ஸ்ட்டு 8 4 4 + 1 5 7. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அந்த கேரியை அதோட ப்ளஸ் பண்ணிக்கிறது. இதுதான் டைப் 2. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் 3 டிஜிட் எடுத்துருக்கோம். 456 into 111.